ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் நிறைய பேர் விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி தான் பண்ண வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் தண்ணி குழம்பும் அந்த கறியோட வறுவலும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, எப்பயும் போல் நம்ம வந்து அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம். 1 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நம்ம அரைச்சி ஊற்றி தான் மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஊற்றி தான் நம்ம பண்ண போகிறோம். 1 கிலோ மட்டன், எலும்போடு இருக்க மட்டன் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தாளிச்சிட்டு அப்பப்போ அப்படியே பார்த்துக்கலாம். மட்டன் குழம்புல கறி இருக்கும் இல்லையா, அந்த கறியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வறுவல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ரசம், சாதம், இதுதான் இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மட்டனுக்கு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 4, இதில் 4 ஸ்பூன் மல்லி. நம்ம 1 கிலோ மட்டன் செய்கிறோம் இல்லையா, அதனால் இதில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், கிராம்பு 3, 2 துண்டு பட்டை, ஏலக்காய் 3, வரமிளகாய் ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மசாலாவை வறுத்துடலாம். நல்லா மணம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மணம் வர போல் வறுத்து எடுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி ஒரு இந்த மாதிரி சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலும் நல்லா வறுத்து எடுத்துருக்கோம், அதுவும் ஆறிட்டுருக்கு, இதுவும் ஆறட்டும். 2 ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். மசாலா நம்ம வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இந்த மசாலா போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்க பாருங்கள். அப்படி தண்ணி ஊற்றினா தான் அரைப்படும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிடலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கரில் தான் வந்து நம்ம குழம்பு தாளித்து விட போகிறோம். இப்போ குக்கர் வச்சு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுலேயே அதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் இது. மட்டன் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, மஞ்சள் தூளெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு நல்லா அந்த வதங்கி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கணும். அதுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகும். பாருங்கள், மட்டன் நம்ம வதக்க நல்லா அந்த தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ வதக்குனதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையே இதில் சேர்த்துடலாம். எல்லா மசாலாயுமே சேர்த்துருங்க. நான் வந்து இந்த குழம்பு வந்து தேங்காய் ஊற்றாமல் தான் செய்கிறேன். நீங்கள் இதில் தேங்காய் வேணும்னா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அது கூடவே ஒரு துண்டு தேங்காயை அதுக்குள்ளே வதக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடுவோம். மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா அந்த மட்டன் கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி இதில் தண்ணி ஊற்றிடலாம்.
குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கறியோடு சேர்த்து இதை சாப்பிட மாட்டோம் இல்லையா, வெறும் தண்ணியோ அந்த குழம்பு மட்டும்தான் இருக்கும், கறி இதில் இருக்காது. அதனால் தண்ணியோட அளவு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம முன்னாடி மட்டன் வதக்கிறப்ப சேர்த்தோம் இல்லையா, அது பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். தண்ணியோட அளவு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் பிடிக்கும்னா தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இல்லை கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவு வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க மாட்டோம், அந்த கறியை மட்டும் தான் தனியாக எடுப்போம். இப்போ இதை ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குகிற மட்டன் வந்து எத்தனை விசில் விட்டு வேக வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. எல்லா ஆட்ட கறியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே வெந்துடும். அதனால ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். மட்டன் வந்து விசில் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ சாதமும் ஒரு அடுப்பில் வச்சு விட்றலாம். அரிசி வந்து நம்ம எப்பயுமே முன்னாடியே ஊற வச்சுருவோம் இல்லையா, அதனால் இதில் 1.5 படி அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு. அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். விசிலெல்லாம் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சைஸாக கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்கிறதுக்காக புளி வந்து சின்னதாக எடுத்து அதை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 5 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி வந்து கரைச்சாச்சு. புளிப்பு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 10-15 போல் ஒரு வரமல்லி சேர்த்துக்கோங்க, ஒரு வரமிளகா, ஒரு 4-5 பூண்டு பல். இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். ரசத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுவும் ரசத்துக்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தாளித்து விட்றலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ரசம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மஞ்சத்தூள். கடுகு கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ரசத்துக்கு கரைச்சோலையே அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். அப்புறம் புளியும் தக்காளியும் சேர்த்துருவோம். கொஞ்சம் மல்லித்தலை, ரசத்துக்கு தேவையான உப்பு. ரசத்துக்கு வந்து புளிப்பு வந்து நீங்கள் புளிப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான கரெக்டான அளவில் தண்ணியும் உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. ரசம் வந்து பொங்கி ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வேக வச்சு இறக்கி ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம ரசமும் வச்சு முடிச்சாச்சு. மட்டன் வேக வச்சு ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கலரு. இப்போ இதில் இருக்க மட்டனை தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மட்டன் குழம்புல 1-2 கறி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எலும்பெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் குழம்போடையே விட்டுருங்க. இந்த மாதிரி எலும்பெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து குழம்போடையே விட்டுருங்க. இந்த மாதிரி எலும்பெலாம் குழம்புக்குள்ளேயே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். கறியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். மட்டன் குழம்புலேருந்து கறியை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ மட்டன் குழம்பை இப்படியே நம்ம வச்சுக்கக்கூடாது, மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கணும். இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். மட்டன் குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம். இது கொதித்து வேகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம். மற்ற எதுவுமே இதில் நம்ம மற்ற மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இவ்வளோ தான். இது நல்லா கொதித்து வேகட்டும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும். 10 நிமிஷம் கிட்ட மட்டன் தண்ணி குழம்பை வேக வச்சுருந்தோம். நல்லா வெந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. அந்த மணமும் அந்த மசாலோட பச்சை மணம் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் போயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். இறக்கி வச்சுட்டு நம்ம அந்த மட்டன் வேக வச்ச கறி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையே வறுவல் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு வறுவல் எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு வச்சு இறக்கியாச்சு. இப்போ மட்டன் வறுவல் பண்ணிக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை,
ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் வறுவல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதில் நம்ம வெங்காயம்லாம் போடாமல் கூட மட்டன் வறுவல் பண்ணியிருக்கோம். தனியாக மட்டன் வேக வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம 2 in 1 தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஒரே குழம்புல மட்டன் வறுவலாகவும் சாப்பிட்டுக்கலாம், மட்டன் குழம்பாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? அதனால தான் மட்டன் குழம்பு வச்சுட்டா சரி, மட்டன் இந்த கறி இருக்குது, மட்டன் குழம்பு மட்டும்தான் வைக்க முடியும், வறுவல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு குழம்புக்கும் ஆச்சு, வறுவலுக்கு வறுவலும் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இதே நீங்கள் காலையில் வச்சுட்டிங்கன்னா இந்த மட்டன் தண்ணி குழம்பு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மதியத்துக்கு லஞ்சுக்கு மட்டன் வறுவல், மட்டன் தண்ணி குழம்பு, ரசம் இது வச்சு லஞ்சுக்கு. நைட்டுக்கு ஆச்சுன்னா சப்பாத்திக்கு சைடிஷாக மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஒரு குழம்பு வச்சுட்டிங்கன்னா அந்த அன்றைக்கி நாள் ஃபுல்லுமே ஓடிடும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு இட்லிக்கு இந்த குழம்பு வச்சுட்டு, மதிய வறுவலுக்கு இதே செஞ்சுட்டு, அப்புறம் நைட் சப்பாத்திக்கு வந்து அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேலை ரொம்ப மிச்சமாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாக நம்ம மட்டன் வறுவல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தால் நல்லாயிருக்கும் காரத்துக்கு. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மிளகாத்தூளோட பச்சை வடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மிளகாத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்புலேருந்து ஒரே ஒரு கரண்டி குழம்பு இல்லைன்னா ஒரு 2 கரண்டி குழம்பு எடுத்து இதை ஊற்றிக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிறதுக்காக அது கூட சேர்ந்து வேகட்டும். இந்த வறுவல் பண்ணுறது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் வெறும் கறியாக கூட நீங்கள் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெறும் மிளகாய் வெங்காயம் போட்டு தாளித்து அந்த கறியை லைட்டாக வறுத்து கூட அப்படியே சாப்பிட்லாம், மசால் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் இந்த வறுவல் பண்ணலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். இப்போது சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். 4 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். 4 நிமிஷம் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சூப்பராக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் அந்த தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அடுப்பை வேக வச்சோம். லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் தான் வறுவலே அப்படி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டுருவோம். சூப்பர், மட்டன் வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ஸ்டீம் எல்லாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம பரிமாறுறது தான். எடுத்து வச்சுட்டு பரிமாறிக்கலாம். சாப்பாடு, மட்டன் தண்ணி குழம்பு, குழம்பு கறி, வறுவல், ரசம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுவல் ஒரு டைம், குழம்பு ஒரு டைம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி குழம்பை மட்டும் தனியாக வச்சிட்டோம்னா நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்குலாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் கறி எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம வறுவல் பண்ணவே தேவையில்லை. இந்த குழம்புல இருக்க கறியை எடுத்து அப்படியே வறுவல் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா குழம்பு செய்கிறப்போ அந்த மசாலோட சேர்ந்தே வெந்திருக்கு பார்த்திங்களா, அப்போ வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி டேஸ்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை விட அருமையான ஒரு காரசாரமான ஒரு வறுவலாக இருக்கும். இந்த 2 காம்பினேஷனும் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இதே போல் மட்டன் 1 கிலோ மட்டனில் குழம்பு வச்சிடலாம், வறுவலும் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.